டிவிகே சாங் இப்போ எப்படி மாறப்போகுது அப்படின்னா, உங்கள் விஜய் உயிரென வரவா, பாரத் மாதா கி ஜெய், பிஜேபிக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா, விஜய் வந்து அவருடைய இனிஷியல் ஸ்டேஜஸ்ல என்ன சொன்னார்னா, பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி, அவங்களோட வந்து நாங்க கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் விஜய் வந்து பிஜேபி அதிகமா விமர்சிக்கிறதே கிடையாது. வெரி ரீசெண்டா கூட என்ன சொன்னார்னா, என்ன சிஎம் சார், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி அப்படிங்கிறீங்க, என்ன பிரதமர் பதவிக்கு நிக்க போறீங்களா அப்படின்லாம் சொல்லி நக்கல் அடிச்சுட்டு அணில்கள்கிட்ட கைத்தட்டு வாங்கிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி இப்ப என்ன நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணியில விஜய்க்கோட தாவேகாக்கு 64 சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சான். துணை முதல்வர் போஸ்டிங்கா. ஆக்சுவலி இதை வந்து பவன் கல்யாணம் வச்சுதான் மூவ் பண்ணியிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு. இது மட்டும் நடந்துச்சுன்னு வைங்களேன், எவ்வளவு இதா இருக்கும். விஜய் எல்லாரும் காரி துப்ப மாட்டாங்க, டிவிகே காரனே காரி துப்புவான். ஏன்னா ஆதவ அர்ஜுனாலாம் பேசின பேச்சுக்கு, விஜய் பேசின பேச்சுக்கு என்னது இது, பாஜகவோட கூட்டணி. ஓகே, டிவிகே காரன் காரி துப்புறதெல்லாம் இருக்கட்டும், ஐம்பெரும் தலைவர்கள் சொல்லிட்டு சொல்லிக்கிறீங்களா, அதுல பெரியாரும் அம்பேத்கரும் கண்டிப்பா உங்களை காரி துப்புவாங்க. சரியா? அந்த மாதிரிதான் இருக்கும் பாஜகவோட கூட்டணி வச்சா.